தென் தமிழகத்திலே முதல் முறையாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிடி ஸ்கேன் மிஷினை பற்றி தான். ஸோ அந்த சிடி ஸ்கேன் மிஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 160 ஸ்லைஸ் யுனைடெட் இமேஜிங் 780 மாடல். இது வந்து நம் தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக வடமலையானில் நிறுவப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஸ்கேன் வந்து மற்ற சிடி ஸ்கேன் மிஷின் ஆட்டம் இல்லாமல் இட் கண்டெய்ன்ஸ் 160 ஸ்லைஸ். ஸோ இட்ஸ் ஆல்சோ இன்டகிரேட் ஏஐ டூல்ஸ் இன் இட். அக்விசிஷன் டெக்னிக் அண்ட் இமேஜிங் அக்விசிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பலவிதமான முறையில் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அதை பற்றி தான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி சிடி ஸ்கேன்னா என்ன? ஃபர்ஸ்ட் சிடி ஸ்கேன்ன்றது என்னன்னா, ஊடுகதிர்கள் மூலமாக நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கிற பாதிப்புகளை வந்து பார்த்தோன்னா கண்டறியக்கூடியது தான் சிடி ஸ்கேன். ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வட்டமாக கேண்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பேஷண்ட் படுத்திருப்பாங்க. ஸோ ஒரு சில நிமிஷங்களில் சிடி ஸ்கேன் அக்வசிஷன் ஆகும். அக்வசிஷன் ஆன வேட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உறுப்பு பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கட் பை கட்டாக எல்லாமே தெரிய வரும். ஸோ அது மூலம் நம்மளுக்கு உடல் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எளிதாக கண்டறிய முடியும். ஸோ அதுக்கும் இப்போ நம்ம வடமலையானில் நிறுவப்பட்டிருக்கும் இந்த லேட்டஸ்ட் சிடி மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஃபாஸ்ட்டாக துடிக்கிற ஒரு உடல் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட். ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 80 டைம் வந்து துடிக்கும். ஸோ அந்த ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணோம்னா அதை ஸ்கேன் பண்ணக்கூடிய சிடி ஸ்கேன் மிஷின் வந்து நார்மலாக இருக்கிற சிடி ஸ்கேன் மிஷினை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது தான் வந்து ஹார்ட்டில் இருக்க ப்ராப்ளத்தையும் அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்களையும் அது துல்லியமாக கண்டறிய முடியும். ஸோ அப்படிப்பட்ட இதில் நம்ம சிடி ஸ்கேன் மிஷின் வந்து லெஸ் தென் 6 செகண்ட்ஸ் 6 செகண்டுக்குள்ள ஃபுல் ஹார்ட்டையும் கவர் பண்ணி அதில் இருக்க ரத்த குழாயில் இருக்க ப்ராப்ளங்களை கண்டறிய உதவுது. ஸோ நார்மலாக நிறைய பேருக்கு கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி, அதாவது கைகள்லையோ இல்லை தொடைகள்லையோ ஊசி போட்டு டைரெக்டாக கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட்டில் இருக்க ரத்த குழாய்களில் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு பார்க்கறது வந்து எல்லோருக்கும் சாத்தியமான ஒன்று இல்லை. பட் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், வயது முதிர்ச்சி இருக்கலாம், அப்பப்போ நெஞ்சு வலி வரலாம். அவங்க கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி பண்ணணுன்ட்டு பயப்படுறாங்க. இல்லை ஒரு சில பேஷண்ட் எங்கா இருக்காங்க, இல்லை ஒரு சில பேஷண்ட்க்கு கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இருக்கவங்களுக்குலாம் இந்த சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி த லேட்டஸ்ட் 160 ஸ்லைஸ் யுனைடெட் சிடி இமேஜிங் 780 மாடல் மூலமாக நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்விசிஷன் பண்ணி பார்க்க முடியும். அது மூலமாக இந்த ரத்த குழாய்களில் ஏற்பட்டிருக்க அடைப்பை வந்து மிக துல்லியமாக கண்டறிய முடியும். ரெண்டாவது சிடி கால்சியம் ஸ்கோரிங், அதாவது இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்பட்டிருக்க கால்சியம் படிதலை வந்து ஹார்ட் ப்ராப்ளம்,